இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வானதி ஐயா அப்பா என்னப்பா நான் புறப்பட்டதும் சாமி வந்துருச்சு போல இருக்கு. நான் ஒரு பாவி. என்ன பாவம் செஞ்சேனோ? கிருஷ்ணவேணி வாங்க, வா வா. குடு சாட்டைய குடு. என்கிட்ட கேள்வி கேக்குறியா? கேள்வியா கேக்குற என்கிட்ட? நான் பிச்சை தானே கேட்டேன். கேக்குறியா? இல்லாதத கேட்டேன். அது தப்பா? இல்லன்னு நினைச்சு கேட்டியா? இல்ல இல்லாதத கேட்டியா? சொல்லு. தப்புதான். நான் கேட்க கூடாது. நீ எப்படி கொடுப்ப? அதான் இல்லையே. இல்லாதத எப்படி கொடுக்க போற? என்ன மன்னிச்சுடு. நான் கேட்டது தப்புதான். என்ன மன்னிச்சுடு ஐயனாரே. இருக்கு, நீ கேக்குறது இருக்கு. என் கூட வா. வானதி, வானதி, இந்த தண்ணி குடி. கொஞ்சம் தண்ணி குடி. வானதி வா. நான் எப்படி இங்க வந்தேன்? அங்க கோவில்ல இருந்து நீங்களும் என் கூட இருக்கீங்க. என்னம்மா நடந்துச்சு? ரொம்ப வருஷமா என் மனசுல இருந்த பாரத்தை இன்னைக்கு நீ இறக்கி வச்சுட்ட. புரியல. இனிமே என் வாழ்க்கையில நான் எப்படி வாழணுங்கிற வழியை நீ எனக்கு காட்டி கொடுத்துட்ட. என்னோட இத்தனை வருஷம் குறையையும் அந்த சாமி ஓ ரூபத்துல வந்து இன்னைக்கு தீர்த்து வச்சுட்டாரு. இத நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் வானதி. என்னோட குலசாமி நீதான். வா போலாம், எழுந்துரு. மெதுவா வா. வானதி, வனதி, வனதி, வானதி, என்னம்மா என்னாச்சு? என்னம்மா ஆச்சு? ஒன்னும் இல்லம்மா. என்ன பாண்டியா? உனக்கு ஒண்ணும் இல்லையே? ஒன்னும் இல்லம்மா. இவ்வளவு நேரம் ஆக்ரோஷமா சாமி அடிச்சுல, அந்த அசதி தான் வானதிக்கு, வேற ஒண்ணும் இல்ல. எப்படியோ நாம செஞ்ச அந்த பங்குனி உத்திர பூஜைய அந்த ஐயனார் ஏத்துக்கிட்டது பெரிய சந்தோஷம்.
உண்மைதாங்க. கஷ்டத்தோட வந்து நின்ன எனக்கும் எல்லாருக்குமே இந்த சாமி இன்னைக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுத்திருக்கு. இதுக்கெல்லாம் நாம சாமிக்கு திரும்ப ஏதாவது செய்ய வேண்டாம்? என்ன செய்யணும்னு சொல்லுங்கம்மா, செஞ்சிருவோம். இந்த கோவிலை இன்னும் பெருசா கட்டி இங்க கும்பாபிஷேகம் பண்றதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணுங்க. அதுக்கான மொத்த செலவையும் நான் ஏத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, வருஷம் கோவில்ல நடக்கிற திருவிழா, இந்த மாதிரி அப்பப்ப நடக்கிற படையல் பூஜை, இதுக்கான செலவையும் நானே ஏத்துக்கிறேன். குலசாமி மனசுக்குள்ள இருந்தா அந்த குலமே நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. சாமி மனசு குளிர மாதிரி சீக்கிரமா இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சு முடிச்சிருவோம். கண்டிப்பா பண்ணிடலாமா. இத்தனை வருஷமா இந்த சாமியே பார்க்க வர மாட்டேன்னு பிடிவாதமா இருந்தீங்க. இப்ப இந்த கோயிலுக்காக நீங்க இவ்வளவு செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா, அப்போ உங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி அந்த ஐயனாரு உங்களுக்கு அருள்வாக்கு சொல்லியிருக்காரு. உண்மைதாங்க. ஆனா அது என்னங்கறத நான் நேரம் வரும்போது எல்லாருக்கும் சொல்லிடுறேன். எப்போ இந்த வானதி பொண்ணு கோயில்ல சாமி ஆடி அருள்வாக்கு சொல்ல ஆரம்பிச்சதோ அப்போதிலிருந்து எல்லார் வாழ்க்கையிலயும் நல்லதுதான் நடக்குது. நீங்க சொல்ற மாதிரி இந்த கோயிலை பெருசா எடுத்து கட்டி கும்பாபிஷேகம் நடந்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி வானதி பொண்ணு இங்க வந்து சாமி ஆடி எல்லாருக்கும் அருள்வாக்கு சொல்லி எல்லாருடைய வாழ்க்கையை மேம்படுத்தணுமா. இல்லங்க, இனி அது மட்டும் நடக்காது. அம்மா, ஏம்மா, என்னாச்சு? இந்த கோவிலுக்கு நீ வரும்போதெல்லாம் அருள் வந்து சாமி ஆடுற. அந்த சாமி உன் மேல வந்து இறங்குறது என்னவோ பெரிய பாக்கியம்தான். ஆனா அத தாங்குற அளவுக்கு உன் உடம்புல சக்தி இருக்கணும் இல்லையா? நீ எப்பெல்லாம் சாமி அருள் வந்து ஆடுறியோ அந்த வேகத்தையும் அந்த ஆக்ரோஷத்தையும் உன் உடம்பு தாங்கிக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் 2-3 நாளைக்கு நீ படுற கஷ்டத்தை எல்லாம் என்னால பார்க்க முடியல வானதி.